பிரான்சிஸ்குவின் தூய இதய அன்னை சபையின் தலைமை சகோதரி ஜெயா மேரி அவர்களே, மாநில தலைமை சகோதரி சபின் அவர்களே, அனைத்து FIHM அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, நம்பிக்கையாளர்களே, மிக முக்கியமாக நம்முடைய அன்பார்ந்த சகோதரியன் இன்னோசன்சியா மேரி அவர்களின் நெருக்கமான உறவினர்களே, உங்கள் எல்லாருக்கும் முக்கியமாக இவருடைய பிரிவை தாங்க முடியாமல் அதிகமாக துயருறுகின்ற அத்தனை பேருக்கும் என் இறை வேண்டல் நிறைந்த ஆழ்ந்த அனுதாபங்களை, ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தி பகுதி நம் எல்லாருக்கும் ஆறுதல் அளிக்கின்ற ஒரு பகுதி. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர் என்கிறார். நம்முடைய அன்பு சகோதரி ஆண்டவரிடம் ஒப்படைக்கப்பட்டவர், அவரிடம் வந்து சேர்ந்திருக்கிறார். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஆண்டவர் ஒரு பக்கத்தில் எத்தனையோ பேரை இவரது பிரிவால் துயரத்தில் ஆழ்த்தினாலும் இவரை புறம்பே தள்ளிவிட மாட்டார் என்பது எல்லாருக்கும் ஆறுதல் அளிக்கின்ற செய்தியாக இருக்கிறது. தம்மை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியோரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன் என்றார். ப்ரொவின்ஷியல் சிஸ்டர் சபின் மேரி நமக்கு எடுத்து சொன்னதையெல்லாம் கேட்கும்போது உண்மையாகவே நம்முடைய அருள் சகோதரி இன்னோசன்சியா மேரி ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதையே தன் வாழ்வாக கொண்டிருந்தார் என்பது நமக்கு புரிகிறது. தொடர்ந்து என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்வேன் என்கிறார். நம்முடைய அருள் சகோதரி உயிர்த்தெழுவார். இந்த எண்ணத்தோடு இன்றைய வழிபாட்டை நாம் அணுக வேண்டும். பிரியமானவர்களே, ஜான் பெய்லி என்கின்ற ஒரு சிறந்த ஆசிரியர் அண்ட் லைஃப் எவர் லாஸ்டிங் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அவர் நண்பர் ஒருவரை பார்க்க சென்ற ஒரு மருத்துவரை பற்றி பேசுகிறார். நோயுற்றிருந்தவர் இந்த மருத்துவரை பார்த்து, நான் இறந்தால் என்ன நடக்கும், எனக்கு என்ன நேரும் என்று கேட்டாராம். இந்த மருத்துவர் நம்பிக்கை நிறைந்தவர். அவரோடு அந்த அறைக்கு அவர் அற்புதமாக அன்போடு வளர்த்த நாயும் கூட வந்ததாம். ஆனால் அறைக்குள் நுழைய முடியவில்லை, வெளியே நின்று கொண்டிருந்தது. 15 நிமிடம் ஆகியும் இவர் வெளியே வரவில்லையே என்று கதவை சுரண்டி கொண்டிருந்ததாம் அந்த நாய். உடனே இந்த மருத்துவர் கேட்டாராம், அங்கே என்ன சத்தம் தெரிகிறதா என்று நோயுற்றவரை பார்த்து. தெரியவில்லையே. இவர் பதில் சொன்னாராம், என்ன தெரியுமா, என்னுடைய நாய்தான், செல்ல நாய்தான் சத்தம் போட்டுக்கொண்டு என்னை அழைக்கிறது என்று சொன்னாராம்.
நான் யாரை பார்க்க வந்திருக்கிறேன் என்று என் நாய்க்கு தெரியாது. எனக்கும் அவருக்கும் உறவா என்று கூட தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் என் நாய்க்கு தெரியும், என் தலைவர் இங்கேதான் இருக்கிறார். நீ இந்த உலகை விட்டு பிரியலாம், உன் தலைவர் அங்கேதான் இருக்கிறார், உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். என் தலைவர் எனக்காக இருக்கிறார் என்றுதான் நம்முடைய பாசமான சகோதரியும் நிச்சயமாக இன்றைக்கு மனமாற உரைப்பார்கள் என்று நம்புகிறேன். அவருடைய தலைவர் இருக்கிறார், அவருக்கு உரிய கைமாறு கொடுப்பார். ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் அந்த தாலந்து உம்மையிலே இப்படி சொல்லுவதாக கேட்கிறோமே, நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியரே, உன் தலைவருடைய மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்று. மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 21வது வசனம் நம் எல்லாருக்கும் ஆறுதல் அளிக்கின்றது. பிரியமானவர்களே, தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய சகோதரி இன்னோசென்சியா மேரிக்கு இடம் ஏற்பாடு செய்துள்ளார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கிறோமே, ஆவியினுடைய கனிகளை பற்றி. அந்த கனிகள் எல்லாம் நிறைய பெற்ற ஒரு அருமையான சகோதரி. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், எல்லா ஆவியின் கனிகளையும் பெற்றிருந்த நம்முடைய சகோதரியை வழி அனுப்பி வைக்கிறோம். பவுலடியார் அன்றைக்கு தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொன்னார், நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன், நம்பிக்கையை பாதுகாத்தேன், வெற்றியாக எனக்காக காத்திருக்கிறது. அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, நம்பிக்கையாளர்களே, நம்முடைய சகோதரி இன்னோசென்சியா மேரிக்கு வெற்றி வாகை காத்திருக்கிறது. இந்த இறுதி பயணத்தில், இந்த வழி அனுப்பு விழாவிலே பங்கேற்கின்ற எல்லாருக்கும் நம்பிக்கையூட்டுகின்ற செய்தி. பவுல் சொன்னார், எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என காத்திருக்கும் அத்தனை பேருக்கும் அந்த வெற்றி வாகை காத்திருக்கிறது. வெற்றி வாகை உங்கள் எல்லாருக்காகவும் காத்திருக்கட்டும், எனக்காகவும் காத்திருக்கட்டும். நம்பிக்கையை பாதுகாப்போம், ஆண்டவருக்கு பிரமாணிக்குமாய் இருப்போம் என்ற செய்தியை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. உயிர் உள்ளவர்களுக்கெல்லாம் சாவை குறித்து பயமாக இருக்கிறது. சாவை குறித்து பயப்படுவதை விட எத்தனையோ பேர் இன்றைக்கு பயப்பட வேண்டியது எதற்காக தெரியுமா? இன்னும் நான் வாழத் தொடங்கவில்லையே என்றுதான். தம் உயிரை கொடுத்தார், நேரத்தை கொடுத்தார், திறமைகளை கொடுத்தார், அன்பை கொடுத்தார் நம்முடைய அருமையான சகோதரி. நாமும் நம்மிடம் இருப்பதெல்லாம் ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். எதை கொடுக்கிறோமோ அதைத்தான் நாம் எடுத்து செல்வோம். ஒரு இடத்துல சேலம் மரவநேரியிலே பிறந்த நம்முடைய அருள் சகோதரி, அவருடைய தந்தை முதல் ஆயரிடமே பணிபுரிந்தார் என்று கேள்விப்படுகிறோம். 1930 சேலம் மறை மாவட்டம் பிறந்தது. 10 ஆண்டுகள் கழித்து 1940 நம்முடைய சகோதரி பிறந்தார்கள். நம்பிக்கையில், அன்பிலே, அர்ப்பணத்திலே சிறந்து வாழ்ந்து தன்னுடைய வாழ்வால், செயல்பாடுகளால் நற்செய்தி அறிவித்த இந்த அருள் சகோதரி சேலத்தின் இன்னொரு பகுதியிலே, இன்றைக்கு இந்த நெத்திமேடு பகுதியிலே
துயிலுற இருப்பது நம் எல்லாருக்கும் ஆறுதல் அளிக்கின்றது, பொருத்தமானது. ஆண்டவர் இவரை ஏற்றுக்கொள்வாராக. நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லா ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. ஆமென்.